ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹவ். நம்மளோட யூடியூப் சேனலில் தினமும் ஷேர் மார்க்கெட் கோர்சஸ் ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணுறேங்க. நீங்கள் 15,000 25,000 கட்டி பார்க்குற கோர்ஸ் கூட எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா 100+ டாபிக்ஸ் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா பேசிக்கான கான்செப்ட், ஷேர் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது, உங்களுடைய பணம் எப்படி ஷேராக வந்து மாறுது, ஒரு கம்பெனி எப்படியெல்லாம் ஆப்ரேட் ஆகும்னு எல்லா விஷயங்களும் சொல்லியிருப்பேன். 50 சாப்டர்ஸ் சும்மா இல்லைங்க. ஒன்னுல சொன்னது இன்னொரு இதுல ரிப்பீட் ஆகாது. அந்த மாதிரி யூனிக்கா இருக்கும். அண்ட் செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் டெக்னிக்கல் கான்செப்ட். ஸோ இதுல நீங்க சைக்காலஜி புரிஞ்சாதான் இதுல சக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்துட்டு இதுல வாங்க. அண்ட் தென் இந்த கோர்ஸோட பேர் நான் சொல்ல மறந்துட்டேன். பிகினர் டு மாஸ்டர் ட்ரேடர்ன்ற மாதிரியான கோர்ஸ் இது. ஸோ அதுதான் டாபிக் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாப்டர் 75 பார்க்க போறோம். லாஸ்ட் சாப்டர்ல இந்த ப்ராடனிங் பேட்டர்னை பத்தி பார்த்துருந்தோம். ப்ராடனிங் பேட்டர்ன். ஸோ இதில் 2 டைப் இருக்கணும். ஒன்று பியரிஷ் பேட்டர்ன், இன்னொன்று புல்லிஷ் பேட்டர்ன் அப்படின்ட்டு. பியரிஷ் பேட்டர்ன் நான் வந்து ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன். ஸோ இந்த சாப்டரில் புல்லிஷ் ப்ராடனிங் வெஜ் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு மெகாஃபோனை திருப்பி வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். இந்த மாதிரி தான் பேட்டர்னும் இருக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மெகாஃபோன் பேட்டர்ன். பர்சனலாக சொல்லணும்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டர்ன். ஏன்னா இதுல பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமா இருக்கும். நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதிரியான பேட்டர்ன்ல நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா இப்போ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எந்த மாதிரியோ அதே மாதிரி தான் சிமிலர். அதாவது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கும். இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் டிகிரி மாத்தி திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் இந்த மெகாஃபோன் பேட்டர்ன். ஓகே, இதுல டார்கெட் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல ஸ்டார்டிங் ஒரு டிஃபரன்ஸ் எடுத்து இங்க பேஸ்ட் பண்ணி டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த இந்த இதுல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படியே ஃபோர்காஸ்ட் பண்ணி டார்கெட்டை ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன இருக்கும், எந்த அளவுக்கு வைடா இந்த பேட்டர்ன் ஓப்பன் ஆகுதோ அந்த அளவுக்கு வைடான டார்கெட் இருக்கும். எஸ், ஓகே. இது எந்த மாதிரி இடத்துல வரும்னா, இந்த பியரிஷ் ட்ரெண்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம், இல்ல ஒரு பங்கு கடுமையான வீர ஸ்டேஜை கடந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த பேட்டர்ன் வரும். ஸோ இதுல சப்போர்ட் ஏரியா ரொம்ப செங்குத்தலாகவோ இல்ல ரொம்ப ஸ்பீடாவோ மூவ் ஆகும். ரெசிஸ்டன்ட் ஏரியா ஸ்லோவா அல்லது கான்ஸ்டன்டா மூவ் ஆகும். தொடர்ந்து ஸ்லோவா ஒரு மாதிரி வந்து மூவ் ஆகும். பட் பிளாட்டா இருக்காது. ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன் இப்படி இருக்கும். இங்க 100 ரூபானா இங்க 150, இங்க 95 ரூபானா, சரி இங்க 90 ரூபானா இங்க 135, இங்க 85 ரூபானா இங்க 150, இங்க 70 ரூபானா. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அதாவது பார்த்தா தெரியும் 100 ரூபாயிலேருந்து 70 ரூபா, அதாவது 30% வந்து சரிஞ்சிருச்சு. ஆனா இந்த பங்கு இங்கிருந்து போகும்போது 15% தான் உயர்ந்திருக்கு. இந்த ஹைக்கும் இந்த ஹைக்கும் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாக்ட் பேட்டர்னும் கூட இருக்குங்க. இதுல நமக்கு ஹையர் லோ வந்து லோவர் ஹை வந்து கிடைக்கும். இதுல லோவர் லோ வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த பேட்டர்ன். இதுல பிரைஸ் போக போக அதோடைய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் ஏரியா ரொம்ப வைடா ஓப்பன் ஆகிட்டே போகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டுடைய டிஃபரன்ஸை தான் நம்ம இங்க டார்கெட்டா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி பார்க்கும்போது அசால்ட்டா நமக்கு 100ல இருந்து 200% ரிட்டர்ன்ஸ் எடுக்க இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு வைட் ஓப்பன் இருக்கு. அப்போ பிரேக் அவுட் எத்தனை நாட்கள் நடக்கும்னா, பொதுவா இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் முழுமை அடைகிறதுக்கு ஒரு 6ல இருந்து 11 மாசம் கிட்ட எடுத்துக்கும். பட் இந்த 6ல இருந்து 11 மாசம் டைம் எடுத்து இந்த பேட்டர்ன் வருது இல்லைங்களா, அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட்க்கு அப்புறம் டார்கெட்டை ரீச் பண்றதுக்கும் 1 மாசத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ள தான் டைம் எடுக்கும். பட் அதுவும் பாத்தீங்கன்னா 100%க்கு மேல அசால்ட்டா கொடுக்கும். ஸோ அதனால ரொம்ப பொட்டென்ஷியலான ஒரு பேட்டர்னா நான் இதை பாக்குறேன். ஸோ இது வரையறதுக்கு நம்ம யூஸ் பண்ற டூல் எதுன்னா ட்ரெண்ட் லைன் டூல். இந்த மாதிரி இருக்கும். ட்ரேடிங் வியூ ஓபன் பண்ணீங்கன்னா, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 2 ஹை, அப்புறம் 2 லோ,
இத வந்து கரெக்ட்டா நம்ம வந்து வரையணும். எப்பவுமே இந்த பாடி மேல வரையறேன், விக் மேல வரையறேன்னு சொல்லி நீங்க வரையக்கூடாது. நீங்க வரையறது எப்படி இருக்கணும்னா, அந்த டிப் ஆஃப் த பிரைஸ் இருக்கும் இல்லைங்களா? ஹைன்னா ஹையோடைய டிப் என்னவா இருக்கும்? அது பாடியா இருக்கட்டும், இல்ல விக்கா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், அந்த டிப்ல தான் நீங்க வந்து மார்க் பண்ணணும். அதே மாரி டவுன்னு பார்க்கும்போது, டிப் இது வந்து கேண்டில் அப்டின்னா, இந்த டிப்ல வந்து நீங்க வரையணும். கரெக்ட்டா, அக்யூரேட்டா வரையணும். அத போக போக நீங்க பிராக்டிஸ் எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துரும். ஸோ அந்த மாரி வரும்போது இந்த பேட்டர்ன் வரும். இதுல வந்து நீங்க பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ். ஏன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விட, பண்ணக்கூடாதுன்றத தெரிஞ்சுக்கணும். டோன்ட் இன்சைட் ட்ரேடிங். அதாவது டோன்ட் டூ ட்ரேட் இன்சைட் தி பேட்டர்ன். ஏன்னா அது பார்க்க பார்க்க நமக்கே ஆசையா இருக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டு ஹையும் ஃபர்ஸ்ட்டு 2 லோவையும் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம், நமக்கு பேட்டர்ன் வந்துரும். ஸோ ஃபோர்காஸ்ட் பண்ண நமக்கு தெரிஞ்சிரும். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி ரூ. 90 ரூ. 95 டச் பண்ணிட்டு 135 போயிருச்சு. அப்போ ரூ. 85 டச் பண்ணுச்சுன்னா ரூ. 150 அசால்ட்டா போகும். அப்போ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ்? கிட்டத்தட்ட 60% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்குவாங்க. பட் இதுல பண்ற தப்பு என்னன்னா, இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் இதுல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. இந்த மாரி பேட்டர்ன நீங்க வாங்கும்போது, அவங்க டக்குன்னு செல் ஆஃப் பண்ணி உங்கள முடிச்சுட்டுருவாங்க. ஏன்னா ஈஸியா ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகும்போது அவங்க விளையாண்டுட்டு, அவங்க வந்து அவங்களுடைய வேலைய வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த பேட்டர்ன விட்டு அடுத்த மாரி பேட்டர்ன் போயிருவீங்க. ஒரு மாரியான ஒரு கில்ட் ஃபீல் ஆகும். உங்க மேலேயே உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மியான மாரி ஃபீல் வரும். ஸோ அத தவிர்க்கிறதுக்கு நீங்க பேட்டர்னுக்குள்ள கொஞ்ச நாட்கள் அதாவது நீங்க வந்து இந்த ட்ரெண்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிற வரைக்கும், நீங்க வந்து இந்த மாரியான பேட்டர்ன்ஸ்ல ட்ரேட் பண்ணாதீங்க. அப்போ எப்பதான் என்ட்ரி எடுக்கணும்? அதாவது இந்த பேட்டர்னுக்குள்ள என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஸோ எப்ப எடுக்கணும்னா, பிரேக் அவுட் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பிரேக் அவுட் ஸ்லோவா நடக்கும். பட் நடந்தது அப்படின்னா, வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா பிரைஸ் இங்கிருந்து இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பிரேக்கர் குடுத்ததுன்னா, மீண்டும் இதோடைய டார்கெட் எடுத்து மெஷர் பண்ணுவீங்க. எப்படியும் இந்த மெஷர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த ஏரியா இல்ல இந்த ஏரியா வந்து டச் பண்ணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடந்த உடனே கண்மூடித்தனமா என்ட்ரி எடுக்காதீங்க. ஒரு புல் பேக்கும், ஒரு ரீடெஸ்டிங்கும் இருக்கான்னு பாருங்க. சாப்டர் 53ல நான் சொல்லியிருப்பேன். புல் பேக் எப்படி பார்த்து என்ட்ரி எடுக்கணும்னு. அத பாருங்க. ஈஸியா வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இத பார்த்து என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபேக்கான பிரேக் அவுட் வந்ததுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா புல் பேக், ரீடெஸ்டிங் அதுக்காக தான் நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இப்படி பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ரீடெஸ்டிங் புல் பேக் அப்புறம் நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களோட வின்னிங் ரேஷியோ 80% உயர்ந்துடும். ஓகே. எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா, அதுக்கு நீங்க RSI, MACD, மூவிங் ஆவரேஜ், வால்யூம் இந்த மாதிரியான ஏதோ ஒரு இண்டிகேட்டர நீங்க சப்போர்ட்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுல கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்புறம் கேண்டல்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷனும் பார்த்து என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் நம்ம 1, 2, 3 இந்த ரீடெஸ்டிங் அண்ட் புல் பேக் இதெல்லாம் சேர்த்தோம்னா நமக்கு 3 கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நிறைய பிகினர்ஸ் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ட்ரெண்ட் என்ன பிரேக் அவுட் பண்ணிடுச்சு நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்ட்டு. பட் நான் பொதுவா ட்ரேட் எடுக்கும்போது 3 கன்ஃபர்மேஷன் பார்ப்பேன். ஒண்ணு வந்து பிரேக் அவுட் சரியா நடந்திருக்கா? செகண்ட் வால்யூம் என்ன சொல்லியிருக்கு? கேண்டில்ஸ்டிக்ஸ் எப்படி வந்திருக்கு? அப்படின்னு தான் 3யும் பார்த்துட்டு தான் என்ட்ரி எடுக்கிறேன். அதனால தான் என்னுடைய கெரியர் அப்வர்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ பிகினர்ஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ற போதே நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 விஷயங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எஸ். நான் மோரோவர் எல்லாமே சொல்லிட்டேன். பண்ணக்கூடாதுல முக்கியமான விஷயம், இது பிகினர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஏன்னா, இதுல பணத்த போட்டீங்கன்னா, ரொம்ப நாட்கள் சைட்லயும் போகும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கன்ஃபர்மேஷன் பார்க்க தெரியாட்டி. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா. பாய்.